இன்னைக்கு வீடியோல இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் நம்ம நார்மலா வெளியில வைக்கிற மாதிரி வைக்க கூடாதுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுதான் யூஸ் பண்ணணும். இந்த மாங்காய் ஊறுகாய் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 500 கிராமுக்கு ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன், அதாவது அரை கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியால தொடச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாங்காவை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் கட் பண்ணும் போது மேலே இருக்கிற அந்த நாரும் அந்த விதையும் நம்ம எடுத்துடணுங்க. தோல் செட்டக்கூடாது, தோலோட தாங்க கட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்க்கக்கூடாதுங்க, தூளுப்பு தான் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு ஸ்பூனால் நல்லா கிளறிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாங்காய்லாம் நல்லா ஊறி இருக்கு. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஊறுகாய் பண்ணும் போது இதையும் சேர்த்து தான் நம்ம ஊறுகாய் பண்ணணும். இப்போ நம்ம இந்த பவுடர் பண்ணுறதுக்கு வானல் சூடு பண்ணிட்டு 4 பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். சிம்லேயே வச்சு தாங்க இதை நம்ம வதக்கணும். மீடியம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. பெருங்காய கட்டி நல்லா பொரிஞ்சு வரணும். சப்போஸ் உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இல்லைன்னா 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வானல்ல 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. வெந்தயமும் நிறம் மாறிடுச்சு, அதே மாதிரியே மனமும் வரும். இந்த டைம்ல நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே வானல்ல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சிடலாம். 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் தான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். இது கூடவே அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, நான் கலருக்காக சேர்த்துருக்கேன், கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது. 2.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதை சேர்த்த உடனேயே நம்ம மாங்காவும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ் சிம்லே தாங்க இருக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் ஆற வச்ச கடுகு, வெந்தயம், பெருங்காயம் சேர்த்து 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாங்காய் கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மொத்தமாக 2 டீஸ்பூன் உப்புங்க. இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்ச பவுடரை இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க, கண்டிப்பாக சேர்க்கணும்லாம் கிடையாது. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம 5லேருந்து 7 நிமிஷம் சிம்லே நல்லா வைக்கலாம். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இதை நம்ம மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது, ஓப்பன்ல தாங்க வைக்கணும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறணுங்க. நம்ம சூடாக இருக்கும் போதே கிளாஸ் ஜாரில் சேர்க்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.